பெட்ரோல் விலை பார்த்திங்கன்னா ரொம்பவே நாட்கள் ரொம்பவே அதிகமாகிட்டு இருக்குது. இந்த 2 வாரத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகிடுச்சு. பெட்ரோல் விலை பார்த்திங்கன்னா 108, டீசல் விலை 100. ஸோ ரொம்பவே அதிகமாகிட்டு இருக்குது. இனிமேல் வந்து கரும்புலேருந்து தயாரிக்கக்கூடிய ஃபியூலில் வந்து கார் ஓட போகுது. கரும்புலேருந்து தயாரிக்க ஃபியூலில் எப்படி கார் ஓடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஓடும். 100% உண்மை. இனிமேல் 100% எத்தனாலில் ஓடக்கூடிய ஃப்ளெக்ஸ் ஃபியூல் கார் வந்து இனிமேல் வந்து நம்ம நாட்டில் வந்து கொண்டு வரதுக்காக வந்து பல முயற்சிகள் நடந்துகிட்ருக்கு. இதில் வந்து பெரும்பாலும் மாருதி சுசுகி அந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனியில் வந்து அந்த ஃபியூல் ரெவல்யூஷனுக்காக தயாராகிட்டாங்கன்னு சொல்லணும். ஃபஸ்ட்டு நம்ம எத்தனால் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த கார் வந்து எப்படி இயங்குது, அதுக்கப்புறம் இது வந்து இந்தியாவுக்கு வந்து வரமா இல்லை சபமா, அப்புறம் வந்து பெட்ரோல் நம்ம என்ன அதிகமாக வந்து யூஸ் பண்ணவும் மாட்டோமா அப்படிங்கிறதுக்கெலாம் ஒரு பல கேள்விகள் இருக்குது. ஸோ அதுக்கு எல்லாமே தேர்வு ஒன்றா சொல்கிறேன். ஃபஸ்ட் எத்தனால்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எத்தனால் வந்து கரும்பு, சோளம், மக்காச்சோளம் இந்த மாதிரி வந்து இயற்கை முறையில் வந்து இருக்கிற பொருள்லேருந்து எடுக்கக்கூடிய பயோஃபியூல். என்ன ஒன்று, ஃபஸ்ட்டு வந்து பெட்ரோல் வந்து நம்ம வந்து பூமிக்கு அடியிலேருந்து எடுத்தோம். இது வந்து பூமிக்கு மேலே இயற்கையாக விளையக்கூடிய பொருள்லேருந்து நம்ம எடுக்கக்கூடிய பயோஃபியூல் அப்படிங்கிறது தான் எத்தனால். வந்து ஃப்ளெக்ஸ் ஃபியூல் கார் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ளெக்ஸ் ஃபியூல் கார் ஃபஸ்ட்டு வந்து பெட்ரோல்லையும் டீசலையும் மட்டும்தான் கார் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஃப்ளெக்ஸ் ஃபியூல்னால் இப்போ எத்தனால்லையுமே பெட்ரோல்லையுமே கார் ஓடும். அதே எப்படி ஓடும் கேட்டிங்கன்னா, அந்த இன்ஜினில் உள்ள சென்சார் வந்து பெட்ரோல் எவ்வளோ இருக்குது, எத்தனால் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி ஃபியூல் இன்ஜெக்ட் பண்ணி கரெக்டாக ரன் பண்ணிக்கிறது அதோட ஒரு மெக்கானிக் சிஸ்டமே. இதுதான் வந்து ஃப்ளெக்ஸ் ஃபியூல் காரு. E20, E85, E100 அப்படிங்கிறதுலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. E20னா வேறு எதுவுமே இல்லை, 20% வந்து எத்தனால், அதுக்கப்புறம் 80% பெட்ரோல். E85னா 85% எத்தனால். E20 அப்படிங்கிறது 100% எத்தனால். ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா E20 மட்டும்தான் இந்தியாவில் வந்து நடைமுறையில் இருக்குது. ஆனால் ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா E100 வந்து கண்டிப்பாக இந்தியாவில் ஃபுல்லாக வந்து வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்தியாவுக்கு இது என்ன நன்மை கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஆயில் வந்து இம்போர்ட் தான் பண்ணிகிட்ருக்கோம். பெட்ரோல் டீசல் எல்லாமே இம்போர்ட் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதனால் வந்து பல லட்சம் கோடி வந்து நம்ம வந்து காசு வந்து வெளியே போக வேண்டியது இருக்குது. இதே இது வந்து நம்ம வந்து எத்தனால் ஃபியூல் யூஸ் பண்ணி நம்ம வந்து கார்லாம் ஓட்டுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அதாவது உள்ளூர்லேயே நம்ம ஊர்லேயே வந்து எல்லாமே கிடைக்கும். ஸோ அதனால் வந்து இந்தியாவோட எக்கனாமிக் வந்து டெவலப்பாக ரொம்ப வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் விவசாயிகளுக்கு வந்து ரொம்பவே நன்மையான்னு சொல்கிறீங்கன்னா, விவசாயியோட வந்து வாழ்க்கை தரம் வந்து ரொம்ப உயரம். ஏன்னா நமக்கு வந்து அதிகமாக வந்து அந்த கரும்பு, சோளம் எல்லாமே அதிகமாக தேவைப்படும். ஸோ அதிகமாக நம்ம விளைவிக்கும் போது அதிகமாக வந்து விவசாயம் பயன்படுவாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்மளோட வந்து எக்கனாமி பயங்கரமாக க்ரோத் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. க்ரோத் ஆக சான்ஸில் கண்டிப்பாக நிறைய க்ரோத் ஆகும். ஏற்கனவே வந்து நிறைய காற்று மாசுபாடு இருக்குது பெட்ரோல் யூஸ் பண்ணுறதுனால. ஸோ இப்போ வந்து அதை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக கம்மி பண்ணிடலாம். ஏன்னா வந்து இது கிளியரான ஃபியூல் அப்படிங்கிறதுனால வந்து நமக்கு வந்து காற்று மாசுபாடு வந்து ரொம்பவே குறைவாக இருக்கும். அப்புறம் வந்து நம்ம நன்மைகளை மட்டுமே பேசிகிட்டு இருக்கோம். பட் வந்து இதில் வந்து ஒரு சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நம்ம வந்து எத்தனால் யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து மைலேஜ் வந்து பயங்கரமாக ட்ராப் ஆகும். கண்டிப்பாக அது வந்து நடந்தே தீரும். அதை வந்து நம்ம மாற்ற முடியாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு இன்னொரு மைனஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் வந்து நமக்கு எல்லா இடத்துலையுமே ஃபியூல் வந்து கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இப்போதைக்கு கிடைக்காது. E100ங்கிறது இனிமேல் வந்து அந்தளவுக்கு வந்து இனிமேல் டெவலப்பிங் ஆகலை. இனிமேல் ஃப்யூச்சரில் கண்டிப்பான 100% கிடைக்கிறதுக்கான ஒரு செயல்பாடு வந்து இப்போதைக்கு நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டொயோட்டோ, மாருதி சுசுகி, அதுக்கப்புறம் டிவிஎஸ், பஜாஜ் இந்த மாதிரி நிறுவனங்கள் வந்து பெரிய பெரிய நிறுவனங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபியூல் ரெவல்யூஷன் வந்து தயாராகிட்டாங்க. ரொம்பவே வந்து அதிகப்படியாக அதில் வந்து ஆர்வம் காட்டியிருக்காங்கன்னு சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோன்னா நம்ம வந்து பிரேசில் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். பிரேசிலில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான கார்கள் வந்து பார்த்திங்கன்னா எத்தனால் தான் வந்து ரன் ஆகிட்டுருக்கு, எத்தனால் ஃபியூலில் ரன் ஆகிட்டுருக்கு. அதேமாதிரி ஃப்யூச்சரில் வந்து இந்தியாவிலையும் வந்து அதிக E100ல் வந்து நமக்கு வந்து ரன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம் ஃப்யூச்சரில். ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பெட்ரோல் டீசல் மட்டும்தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ஈவிக்கு வந்து நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஈவி கார்ஸ் வந்து அதிகமாக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எத்தனால் வந்து ரெவல்யூஷன் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இது வந்து இந்தியாவுக்கு ஒரு எதிர்காலமாக இல்லை அப்படிங்கிறது இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிறது தெரியல. இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோஸை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.